ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கத்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன், ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல் காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல் காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்னினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும் 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து ஒலெக்சாண்டர் சிரஸ்கியை அதிபர் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மிகாலியோ ட்ரெபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.